என் அம்மாவே உன் வயித்துல வந்து என் மகளா பிறப்பாங்க தானே? ஐயோ, குழந்தை விஷயத்துல இவர் எவ்வளவு நம்பிக்கையா இருக்காரு. இந்த அளவுக்கு இவரை ஏமாத்துறோங்கிற உண்மை தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? நான் ஒண்ணு சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன? ஒருவேளை இந்த விஷயத்துல நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலனா என்ன பண்ணுவீங்க? குழந்தை எங்க அம்மாவே உன் வயித்துல வந்து குழந்தைய பிறப்பாங்கன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையை பேசிட்டு இருக்கேன். அதுக்கு ஆமான்னு ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியல. அப்படி நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு அபசகுணமா பேசிட்டு இருக்க. ஏய், இத்தனை நாள் கழிச்சு நான் உன்கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசிட்டு இருக்கேன். இத்தனை நாள் நீ வந்து என்கிட்ட பேசிட்டப்பல நான் உன்கிட்ட எரிஞ்சுதானே பேசினேன். என் குழந்தை விஷயத்துல மட்டும்தான் நான் உன்கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்கேன். அதுவும் மனசு விட்டு. நான் காட்டுக்குள்ள போய் பூ பறிச்சுட்டு வந்தா நமக்கு பொன் குழந்தை பொறுக்குன்னு எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கு போய் நடக்கலாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய், ஏண்டி ஏண்டி நீ இப்படி இருக்க? நான் ஒண்ணு சொன்னா அதுக்கு மாத்தி தான் நீ யோசிப்பியா? இல்லங்க, அது வந்து வாய் மூடு. பாரு, இப்ப கூட பாரு, நான் தெரியாம சொல்லிட்டேங்க. நமக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும், உங்க அம்மாவே நமக்கு மகளா பிறப்பாங்க அப்படின்னு இப்ப ஏதோ ஒரு வார்த்தை சொல்றியா நீ? நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு தான் பிடிக்காதே. உன்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு. இல்லங்க, அது பேச படு. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. நீ திரும்பி படுத்து தூங்குறியா? போ. நமக்கு பொன் குழந்தைதான் பிறக்கும், நான் பெத்து தரணும் ஒரு வார்த்தை சொல்றாளான்னு பாரு. அந்த பூ எங்க இருக்குன்னு தேடி போய் கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு வந்து சாமி கும்பிட்டா நிச்சயமா நான் நினைச்சது நடக்கும். என் அம்மாவே எனக்கு மகளா வந்து பிறக்கணும். இப்பவே அந்த காட்டுக்குள்ள போய் அந்த பூ இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வந்துட வேண்டியத.